ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புதிய வீடியோ வேறு ஒன்றும் இல்லைங்க. பாருங்கள், வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, புட்டு பொந்துன்னு சொன்னாச்சுங்க. கரையான் புட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து வயசான இதெல்லாம் பழைய கரையானெல்லாம் வந்து பறந்து போகுதுங்க. ஆனால் வந்து புதிய கரையானில் தான் வீடை வந்து புதுப்பிக்குதுங்க. இப்போ நான் அந்த வீடியோ இது அப்லோட் பண்ண காரணம் ஒன்றும் இல்லை. இதே மாதிரி புட்டு பொந்தில் இருந்தீங்க, இதில் வந்து பாம்பு அதிகமாக தங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, இதில் வந்து நான் இருக்கிற கரையான் இதோட எல்லாம் பறக்கி சாப்பிட்றதுக்காண்டி அது வந்து ஏறி இருக்கும். இதே மாதிரி புட்டில் வந்து ஓட்டை என்ன கிடந்தீங்க, அந்த ஓட்டைகளோடு உள்ளே போயாச்சுங்கி அதுக்கு இருக்குது, நல்ல வசதியாக இருக்கும். மழை சமயத்தில் நனையாது, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு இருக்குது, சௌகரியம் மட்டும் இருக்கும். இதில் உள்ளே இருக்க கரையான் இதில் வந்து ஒரு அரிப்பு மட்டும் இதுக்குள்ள குஞ்சு எல்லாம் நிறைய இருக்கும். அதனால் அதை பறக்கி சாப்பிட்றதுக்காண்டி உள்ளே இருக்கும். ஆனால் இதே மாதிரி உள்ள புற்று பெரிய புற்றெல்லாம் இருந்தீங்க பக்கத்தில் போகாதுங்க. போகிறது கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து அதை வந்து இடிக்கவோ வேறு நம்ம என்ன சொல்லுங்க தொந்தரவு பண்ணவோ, ஏன்னா அதுக்குள்ளே வேறு என்ன சப்பு சவரம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. பார்த்தா உங்களுக்கு தெரியுது. நான் இது வந்துன்னா மழை விழுந்துருக்கு, எங்கள் ஊரில் மழை விழுந்தனால இது வந்து கரையம் புட்டு வந்து அந்த வீடை வந்து புதுப்பிக்குது பாருங்கள். அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாட்டு வீடை கட்டுது பார்த்துடுங்க. ஏன்னா வரி சமயத்தில் அது வீடு கட்ட முடியாது. ஏன்னா மண் காஞ்சிருக்கனால அதுக்கு வந்து அது அந்த ஈரத்தன்மை கிடைக்காது. இப்போ வந்து ஈரத்தன்மை கிடைக்கனால அது வீடு கட்டுறதுக்கு அழகாக இருக்கும். இதில் வந்து என்னென்னா, பழைய கரையானில் வயசான தாத்தா பாட்டிக்கு கரையானில் வந்து இப்போ இதெல்லாம் பறந்து போயிருதுங்க. புது கரையான் வந்து வீடு புதுப்பிக்குதுங்க. பழைய கரையானில் இன்னும் இறந்து போயிருங்க. இதுக்கு பேர் வந்து ஈசல்னு சொல்லுவாங்க. அரிசியில் போட்டு வறுத்து சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சது லைக் ஷேர்.